இருக்கிற நம் தேவாதி தேவனை, பரிசுத்த ஆவியானவரை நாம் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் அவரை வரவேற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உன்னதமானவரே உமக்கு நன்றி அப்பா. உயர்ந்தவரே உமக்கு நன்றி. சர்வ வல்ல தேவனே உமக்கு நன்றி. சாவாமை உள்ளவரே உமக்கு நன்றி. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே உமக்கு நன்றி அப்பா. பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எங்கு 2-3 பேர் உமது நாமத்தில் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்றவரே அப்பா. எங்கள் நடுவில் நீர் இருப்பதற்காக உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலையும் உண்டு என்று சொன்னவரே அப்பா. எங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். பலத்தின் ஆவியானவரே உமக்கு நன்றி. உற்சாகத்தின் ஆவியானவரே உமக்கு நன்றி. அற்புதத்தின் ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுகாரத்தை
ஒவ்வொருவரின் பொருளாதாரத்தை நீர் சந்தித்தருள்வீராக உமது சித்தத்தின்படியாக கர்த்தாவே. அப்பா உமது சபையின் தேவைகளை இம்மட்டுமாக கர்த்தாவே அப்பா நீர் காத்து வருகிறீரே, மீதம் எடுக்க கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா உன்னதமானவரே, உயர்ந்தவரே, சாட்சி பகுதிக்காக வருகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய மகா கிருபை கர்த்தாவே. அப்பா இந்த கொள்ளை நோயின் காலத்திலும் ராஜா உமது கிருபையினாலும் உமது மகா அன்பினாலும் தகப்பனே எங்களை காத்து வழி நடத்தி கொண்டு வருகிறீரே, அதுவே நாங்கள் சாட்சி தகப்பனே. அதை நாங்கள் தகப்பனே உமது பலி பீடத்தில் நின்று தகப்பனே சபை பக்தி விருத்தி உண்டு பண்ணும் விதமாக நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சிகள் கூறி தகப்பனே உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக ராஜா. அப்பா உமது நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக தகப்பனே. அப்பா திருவிருந்து பகுதிக்காக வருகிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர் ராஜா. எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நீர் நொறுங்குண்டீர் ஆண்டவரே. அதை தகப்பனே அடையாளமாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்தை தகப்பனே நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு தகப்பனே உண்மையோடு உத்தமத்தோடும் அப்பா விசுவாசத்தோடும் பய பக்தியோடு கர்த்தாவே அந்த திருப்பந்தியில நாங்கள் கலந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ராஜா. அசட்டையாகவும் தகப்பனே அவாத்திரமாகவும் அதில் கலந்து கொள்ளாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா அப்பா நீரே வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா தொடக்கம் முதல் முடியும் வரையுமாக இந்த ஆராதனை வேலை உமக்கு விருப்பமாக தகப்பனே உமது சித்தத்தின்படியாக ராஜா நடக்க கர்த்தாவே நீரே கிருபை பாராட்டும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா உன்னதரே, உயர்ந்தவரே, அப்பா இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபைக்காக வருகிறோம் ராஜா. இலங்கையில் இருக்கிற இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபையை முற்று முழுவதுமாக உமது பரிசுத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ராஜா உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. உமது வார்த்தையின்படியாக நடக்க அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நீர் உதவி செய்வீராக ராஜா. எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே இடது பக்கம் வலது பக்கம் சாய்ந்திடாதபடி ராஜா உமது வார்த்தையிலே அவர்கள் நிலைத்திருக்க அப்பா நீர் கிருபை செய்வீராக. முடிவு பரியந்தம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன உமது வார்த்தை அப்பா உமது ஆவிக்குரிய சபைகள் ஒவ்வொன்றிலும் நடக்க கிருபை செய்வீராக ராஜா. அப்பா தகப்பனே இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபையில் தகப்பனே புதிய எழுப்புதல் காண கிருபை செய்வீராக ராஜா. முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த வேளையில தகப்பனே அப்பா தகப்பனே அப்பா தேசங்களுக்காக வருகிறோம் ராஜா. இந்தியா இலங்கை தேசத்துக்காக வருகிறேன் கர்த்தாவே. அப்பா இந்தியா இலங்கை தேசத்தை அப்பா உமது பரிசுத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா இந்த கொள்ளை நோயின் காலத்தில் கர்த்தாவே உமது பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா மனம் திருமதியின் ஆவியினால நிரப்புங்க ராஜா. அப்பா உம்மால் நன்றி தகப்பனே நித்திய ஜீவனுக்கு வர முடியாது என்கின்ற அந்த சத்தியத்தை உணரும்படியாக அப்பா ஒவ்வொருவருக்கும் தகப்பனே நீரே ஞானத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்து வழி நடத்துவீராக ராஜா. எங்கெல்லாம் உமது பிள்ளைகள் தகப்பனே கூடி இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறார்களோ அங்கெல்லாம் இயேசுவின் பிள்ளைகள் உதிக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் பிள்ளைகள் எழும்பட்டும் கர்த்தாவே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்தியா இலங்கை தேசத்தில் விக்கிரக ஆராதனை ஒழியட்டும் இயேசுவின் நாமத்துல தகப்பனே. சாப கட்டுகள் எல்லாம் அழியட்டும் இயேசுவின் நாமத்துல தகப்பனே. அப்பா பாவ இச்சை காரியங்கள் எல்லாம் தகப்பனே இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாகட்டும் அப்பா. அப்பா இந்தியா இலங்கை தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும் ராஜா. உமது பிள்ளைகள் எங்கெல்லாம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் என்று கால் வைக்கிறார்களோ அங்கெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும் அப்பா. அப்பா இந்த வேளையில் ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம் ராஜா. இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிப்போரே நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் தகப்பனே ஒருமனதாய் கர்த்தாவே சபையோராய் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேல் தேசத்தை காத்துக்கொள்வீராக ராஜா. உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க ராஜா. மெசியா நீர்தான் என்கின்ற சத்தியத்தை அவர்கள் உணர அப்பா நீர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. தகப்பனே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும் அப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்பனே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. அப்பா இந்த பிரான்ஸ் தேசத்துக்காக வருகிறோம் ராஜா. இந்த ஈரோப்பு தேசத்து முழுவதுமாக உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா இங்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. பாவம் என்னது என்றது தெரியாமல் தகப்பனே பாவ கட்டுக்குள் சிக்குண்டு இருக்கிற அப்பா தகப்பனே உமது வாலிப பிள்ளைகளையும் மற்றவர்களையும் இந்த நேரத்தில் நிறைவு கூறுகிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்த பிரான்ஸ் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். இந்த பிரான்ஸ் தேசத்துல எங்கெல்லாம் தகப்பனே இயேசுவின் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு புதிய எழுப்புதல் எழுப்பட்டும் கர்த்தாவே. நீரே முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா.
பிரான்ஸ் தேசம் தகப்பனே இயேசுவுக்கு சொந்தமாகட்டும் கர்த்தாவே. முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா தகப்பனே இந்த வேளையில் ராஜா இயேசு தகப்பனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் அப்பா நடத்தப்படுகிற எல்லா ஆவிக்குரிய சபைகளையும் அப்பா இந்த காணொளி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சபைகளையும் அப்பா சபையில் உள்ள பிள்ளைகளையும் தகப்பனே அப்பா உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் நீரே காத்துக்கொள்ளீராக ராஜா. அப்பா தகப்பனே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்வீராக ராஜா. எல்லா ஆவிக்குரிய சபைகளும் தகப்பனே அப்பா உமது வார்த்தையிலே நிலைத்திருக்க கிருபை செய்வீராக ராஜா. அப்பா தகப்பனே உன்னதரே அப்பா கள்ள போதகரும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பாதபடி கர்த்தாவே நீரே வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. அப்பா தகப்பனே அவர்களில் இருந்து ராஜா உமது பிள்ளைகளை தேவ பிள்ளைகளை தகப்பனே நீரே காத்துக் கொள்வீராக ராஜா. அப்பா உமது வார்த்தையிலே அவர்கள் நிலைத்திருந்து ராஜா அவர்கள் தகப்பனே ஒவ்வொன்றிலும் இருந்து கர்த்தாவே அப்பா தங்களை விடுவித்துக் கொள்ள அப்பா தங்களை தப்பித்துக் கொள்ள தகப்பனே அப்பா உம்மோடு அவர்கள் தகப்பனே ஜெபத்திலே தரித்திருக்க கிருபை செய்வீராக ராஜா. ஜெபமே ஜெயம் என்ற அந்த சத்தியத்தை தகப்பனே ஒவ்வொருவரும் பிடித்துக் கொண்டு அப்பா உமது வருகையின் காலத்துல ராஜா நாங்கள் பரிசுத்தத்தோடு கர்த்தாவே உமது மனவாட்டியாக இருக்க எல்லோருக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. அப்பா தகப்பனே கர்த்தாதி கர்த்தாவே அப்பா ஆவிக்குரிய சபைகள் எல்லா சபையையும் தகப்பனே நீரே முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அந்த சபையில் உள்ள இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவ பிள்ளைகளையும் நீரே காத்துக் கொள்வீராக ராஜா. முடிவு பரியந்தமும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் எல்லோரும் நிலைத்திருக்க அப்பா நீர் கிருபை செய்வீராக ராஜா. உதவி செய்வீராக அப்பா. மனம் இறங்குவீராக தகப்பனே அப்பா முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த வேளையில் இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபையின் தலைமை போதவரையும் அப்பா தகப்பனே எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுமாகிய ஸ்டீபன் பரா பாஸ்டரையும் அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் இந்த நேரத்தில் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. அப்பா தகப்பனே எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் அப்பா உடல் சுக பல ஆரோக்கியத்தை கொடுத்து இம்மட்டுமாக ராஜா உமது ராஜ்யத்தை கட்ட நீர் அவருக்கு பலத்தை கொடுத்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா இன்னுமாக தகப்பனே உமது சித்தத்தின் சத்தத்தை கேட்டு தகப்பனே அப்பா உமக்குள்ளாக உமது ராஜ்யத்தை கட்ட அவருக்கு நீரே கிருபை பாராட்டும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. அவரின் தேவைகளை எல்லாவற்றையும் உமது சித்தத்தின்படியாக சந்தியும் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அப்பா இந்த வேளையில் உமது ரத்த கோட்டைக்குள்ளாக மூடுகிறேன் ஆண்டவரே. இம்மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் நீர் காத்து வழி நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தகப்பனே துணை போதகருமான அப்பா கர்த்தாவே டேனியல் பாஸ்டரையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த நேரத்தில் உமது கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. அப்பா தகப்பனே டான் பாஸ்டரை தகப்பனே உடல் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லா இக்கட்டில் இருந்தும் எல்லா ஆபத்துகளில் இருந்தோம் ராஜா அவரை விடுவித்து கண்ணின் மணி போல இமை காப்பது போல காத்து வழி நடத்தி கொண்டு வருகிறவரே அப்பா உமக்கு நன்றி. உடல் சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அப்பா நீர் வழி நடத்துகிறீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா அவரின் துணைவியாரை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. அப்பா உமது பலத்தினாலும் உமது கிருபையினாலும் உமது தயவினாலும் அவரை தகப்பனே காத்து வழி நடத்துகிறீரே உமக்கு நன்றி அப்பா. விசுவாசத்துல பலப்படுத்தி தகப்பனே அந்த மகனை கர்த்தாவே மிக விரைவில் தகப்பனே உமது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சாட்சியாக நீர் நிற்க வைக்க போகிறீரே அதற்காக உமக்கு நன்றி. உமது நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்பனே. உமது மகிமை தகப்பனே அப்பா என்றென்றும் விளங்குவதாக ராஜா தகப்பனே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த இரண்டு போதகர்களையும் அப்பா ஒரு மனதின் ஆவியில இணைத்து கர்த்தாவே உமது ராஜ்யத்தை கட்ட அப்பா இந்த பிரான்ஸ் தேசத்துல ராஜா இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபை இன்னுமாக வளர தகப்பனே கர்த்தாவே கிளை சபைகள் உருவாக அப்பா நீர் கிருபை செய்வீராக ராஜா. அதற்கு நாங்கள் எல்லோரும் தகப்பனே அப்பா உறுதுணையாக இருந்து அப்பா இந்த கடைசி காலத்தில் சுவிசேஷத்தை நாங்கள் அப்பா எங்கள் வாழ்க்கையின் ஊடாக தகப்பனே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தாவே அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்ற எங்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. அப்பா இந்த வேளையில் தகப்பனே அப்பா இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா தேசத்தில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளையும் அப்பா கர்த்தாவே இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற குடும்பத்தில் உள்ள எல்லா வானொலி அப்பா கர்த்தாவே வாலிப பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா மிஷனரிகளாக எழுப்ப கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா உள்ள இதயத்தை கொடுங்க ராஜா. சத்துருவின் எல்லா விதமான பாவ காரியங்களில் இருந்தும் இக்கட்டான சூழ்நிலைகள்
தகப்பனே உமது வார்த்தையிலே அவர்கள் நிலைத்திருந்து தங்கள் வாழ்க்கையை சுத்திகரித்து அப்பா உமக்குள்ளாக அவர்கள் நிலைந்து அப்பா எழும்ப கிருபை செய்வீராக ராஜா. அப்பா தகப்பனே வைராக்கியமாக தகப்பனே கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் வளரப்பட அப்பா நீர் கிருபை செய்வீராக ராஜா. கீழ்ப்படிதலும் சகிப்பு தன்மையும் அப்பா நீடிய பொறுமையையும் கர்த்தாவே ஒவ்வொருவருக்குள்ளுமாக நீர் போட்டு வழி நடத்துங்க ராஜா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலை போல அவர்கள் தகப்பனை எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக ராஜா. அப்பா அரசாங்கம் கொண்டு வருகிற கட்டாயமான என்ற பல பாவ காரியங்களில் இருந்து ராஜா அவர்கள் விடுபட்டு தகப்பனே அப்பா கிறிஸ்துவின் பிள்ளை என்ற அப்பா உதாரணத்தோடு தகப்பனே அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பெற்றோர்கள் தகப்பனே அப்பா உறுதுணையாக இருந்து ராஜா ஆலோசனை கர்த்தராய் நீர் இருந்து தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிற தகப்பனே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா தகப்பனே நீரே முற்றிலுமாக ராஜா ஒவ்வொரு காரியத்திலும் மகிமைப்படுவீராக ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரையுமாக இந்த ஆராதனை வேளையில் உமது நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக தகப்பனே. அப்பா உமது சித்தம் ஒன்றே நிறைவேறுவதாக ராஜா. அப்பா தகப்பனே நீரே எங்களில் அப்பா ஊடாக இருந்து மகிமைப்படுவீராக தகப்பனே. அப்பா நாங்கள் சிறுமையாகணும் எங்களில் இருந்து நீர் தகப்பனே மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். சங்கீத பகுதிக்காக சங்கீதம் 146 பக்கம் 761. சங்கீதம் 146 பக்கம் 761. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியம், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணியாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையாய் காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்ந்து போடுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். Psaume chapitre 146. Louez l'Éternel, loue l'Éternel, mon âme. Je louerai l'Éternel tant que je vivrai. Je célébrerai mon Dieu tant que j'existerai. Ne placez pas votre confiance dans les grands, dans les hommes qui sont incapables de sauver. Leur souffle s'en va, ils retournent à la terre et leur projet meurt avec eux. Heureux celui qui a pour secours le Dieu de Jacob, qui mit son espoir en l'Éternel, son Dieu. Il a fait le ciel et la terre, la mer et tout ce qui se trouve. Il protège éternellement la vérité, il fait droit aux opprimés, il donne du pain aux affamés. L'Éternel délivre les prisonniers. L'Éternel ouvre les yeux des aveugles, l'Éternel redresse ceux qui sont embourbés, l'Éternel aime les justes, l'Éternel protège les étrangers, il soutient l'orphelin et l'aveugle, il fait dévier la voie des méchants. L'Éternel règne éternellement, il est ton Dieu, Sion de génération en génération, lui l'Éternel aime. Hallelujah. ஆமென். நல்ல அருமையான இந்த நேரத்தில் எப்படி நாங்கள் எழுந்து நின்று ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஆண்டவரையுடைய தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்க நாங்கள் ஒரு விஷயம் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திற்காக ஒரு விசை நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஏற்றும் மற்றும் ஏற்றும் மாறாதவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் ஏற்றுகிறாரே அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவரே எங்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை உடைத்து இந்த இடத்துக்கு அழைத்து வந்தீங்களே ராஜா. உங்களுக்கு நன்றி ராஜா. மனிதர்கள் எங்களை மறந்தாலும் ராஜா நீர் எங்களை ஒரு நாளும் மறவாத தேவனாய் இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து ஆண்டவரை எங்களை வழிநடத்துகிற தகப்பனாய் இருக்கிறபடியால் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளத்தின்
Hallelujah.
கைவிடாத தேவன், எங்களை ஒரு பொழுதும் விட்டு விலகாத தேவன், அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், ஆராதனைக்குரிய தெய்வமா இருக்கிற அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? இது இந்த வேளையில உனக்காய் அவர் கருதுவார், உன்னை இதோ போஷிப்பார், உன் தேவைகளை சந்திப்பார். ஓஹோ, ஆண்டவர் எல்லா தீமையிலிருந்தும் உன்னை விலக்கி காப்பார். அந்த தேவாதி தேவனை, அந்த ராஜாதி ராஜாவை, அந்த மகிமை ஆண்டவரை, இது இந்த நாளில கூட எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்திய வண்ணமாய் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகில் நிழலில் மறைப்பார். நம்புவதற்கு எனக்குண்டோ சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வானத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. வானத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. தளராமல் வானத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகில் நிழலில் மறைப்பார். எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார். சொல்வோம். எனக்காய் கருதுவார், என்னை போஷிப்பார், எந்த தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகில் நிழலில் மறைப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகில் நிழலில் மறைப்பார். நம்புவதற்கு எனக்குண்டோ சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வானத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. தளராமல் வானத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. அன்பின் ஆண்டவர், இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுக்காக ஆண்டவர் ஜீவனையே தந்த இலக்கு ஆண்டவர், ஏதோ இந்த நாளில் கூட ஆண்டவர், இந்த ஆராதனையில் ஆண்டவர்
இந்த துதி ஸ்தோத்திர மகிமைக்கு பாத்திரரே, இதோ இந்த நாளிலே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒரு பொழுதும் ஆண்டவரை கைவிடாதவர், எங்கள் துன்ப நேரத்தில் ஆண்டவரை துணையாய் இருக்கிற தெய்வம் அப்பா. ஓ, எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது தேவ மகிமை ஆண்டவரே, தேவ வல்லமை ஆண்டவரே, தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் உட்கார்வோமா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை வரவேற்கிறோம். தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரையும் இந்த நாளில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில கூட நாங்கள் துரிதமாய் வேதத்தில் ஒரு பகுதியை எடுத்து நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபித்து கடந்து போகிறோம். இந்த நாளில் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன கடந்தாலும் அவை எல்லாவற்றிலும் எங்கள் தேவன் எங்களோடு வருகிறார் என்ற அந்த நம்பிக்கை நாங்கள் ஒரு பொழுதும் இழக்காதபடிக்கு அதை காத்துக்கொள்ளும்படி தேவ வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. இன்றைக்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்து வாசிக்க போகிறோம். இது இந்த நாளில் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் இந்த நாளில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 7, 8 வாசிக்கிறார்கள் நமக்காக. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போமா? இதோ வாசிக்க கேட்போம் சீக்கிரமாய். 7, 8 வாசிங்க. இல்ல 7வது 7 வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி அதுல 3 காரியங்கள் இருக்கிறது. கேள் கொடுக்கப்படும், தேடு கண்டடைவீர்கள், தட்டுகள் திறக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து நாங்கள் தியானிக்க போகிறோம். என்ன சொல்லப்படுகிறது? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பான சகோதரி சகோதரிகளே, ஒரு பெற்ற தாய் தன் பிள்ளையை வளர்க்க அநேக அந்த தாய் பிரயாசங்களை படுகிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம், நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது பிள்ளையாக நாங்கள் நடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் அன்பானவர்களே, அந்த பிள்ளை பாருங்களேன், அது பசி எடுக்கும் பொழுது அது தன் பசியை எப்படியாய் தாய் இடத்துல வெளிப்படுத்தும் என்று சொன்னால் அது அழ ஆரம்பிக்கும். அப்பொழுது அந்த தாய் உடனே தன் பிள்ளைக்கு பசி என்று சொல்லி ஆகாரத்தை போஷிக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படி போலதான் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரும் சொல்லுகிறார், கேள் மகனே மகளே உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அவருடைய வசனம் சொல்லுகிறது 8வது வசனம் துவக்கத்தில் கேட்கிற எவனும் என்னவா அதை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதோ இந்த காணொளி மூலியமாய் இந்த நிகழ்ச்சி மூலியமாய் முதல் முறையாக ஒருவேளை நீங்கள் கண்டுகொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாமல் இருக்கலாம். யாராய் இருந்தாலும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது கேளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்களே, நீங்க மட்டும் கேளுங்கள் என்று இந்த வசனம் சொல்லவில்லை. மாறாக கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீயும் கேள், நீயும் கேள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில அநேகருடைய
நம்முடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி என்ன, ஒரு கேள்வி என்ன, என் வாழ்க்கையில இதோ நான் எத்தனையோ பேரிடத்துல எத்தனையோ காரியங்களை கேட்டும் எத்தனையோ முயற்சிகள் செய்தும் என் வாழ்க்கையில அது நிறைவேறவில்லையே, அது ஏன் நடக்கவில்லை, அது ஏன் என் வாழ்க்கையில வாய்க்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அநேக கேள்விக்குள்ள ஒரு வேளை நீங்களும் நாமும் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு நம்மை பார்த்து தான் சொல்லுகிறது, உங்களை பார்த்து சொல்லுகிறது. கேள் மகனே, கேள் மகளே, உன் வாழ்க்கையில இதோ கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் வல்லமை உள்ள காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில கூட ஒருவேளை நான் சொல்லலாம், நாங்கள் அநேக நாட்களாய் கன நாட்களாய் அநேக வருஷங்களாய் ஒருவேளை நாங்கள் அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதோ அந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கவில்லை, வாய்க்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேள்வி எழுப்பலாம், எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு போராடி கொண்டு இருக்கலாம். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒன்று உண்டு அன்பானவர்களே. இதோ நாங்கள் யாரை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், இதோ யாரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி அது மிக அவசியமா இருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்க போகிறோம். அது என்ன என்று சொல்லி நாங்கள் யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நமக்காக வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போமா? வாசிக்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே என்ன பண்ணலையா? ஒன்றும் கேட்கவில்லை. அப்படி என்று சொன்னால் அன்பானவர்களே, ஒருவேளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த உண்மைதான், ஆனால் எங்கே கேட்டோம், யாரை நோக்கி பார்த்தோம், யாரிடத்தில் எங்களுடைய காரியங்களை முன்வைத்தோம்? ஒருவேளை அன்பானவர்களே மனிதர்களை நம்பி இருந்தோமா? பலத்தை நம்பி இருந்தோமா? அறிவை நம்பிக்கொண்டு இருந்தோமா? இல்லை, ஆட்களை, உறவுகளை, இதோ அரசாங்கத்தை, ஜனங்களை, ஜாதிகளை நம்பிக்கொண்டு இருந்தோமா? வேதம் சொல்லுகிறது, கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை என்று சொல்லி ஒரு வசனம் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அன்பானவர்களே, நாங்கள் கேட்ட உண்மைதான், ஆனால் கேட்க வேண்டிய விதத்தில், கேட்க வேண்டிய இடத்தில், கேட்க வேண்டிய ஆளிடத்தில் நாங்கள் கேட்காமல் போயிருக்கிறோமா? இதோ இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து பார்ப்போம், எங்களை கேள்வி எழுப்பி பார்ப்போம். ஒருவேளை சொல்லலாம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், நாங்கள் ஆண்டவர் பிள்ளை என்று சொல்லி, ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில பரிபூர்ணம், நிறைவு, இதோ கர்த்தருடைய காரியங்கள் நிறைவேறாமல் இருக்க இதோ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் என் நாமத்தில் கேட்கவில்லை. அப்படி என்று சொன்னால் அன்பானவர்களே, நாங்கள் கேட்டோம் என்று தானே சொன்னோம். இதோ அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ உறுதியாய், நம்பிக்கையாய் அது பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீ ஆண்டவரை பற்றி பிடித்திருக்க வேண்டும். நாங்கள் அப்படி செய்திருக்கிறோமா? அநேக நேரங்களில் ஒரு சில காரியங்கள், உபத்திரங்கள், போராட்டங்கள், பாடுகள் வரும் பொழுது நாங்கள் சில நாட்கள் ஜெபிப்போம், சில நாட்கள் கேட்போம். அப்படியே காலங்கள் கடக்கும் பொழுது, அது நடைபெறாமல் போகும் பொழுது சோர்ந்து போய், தளர்ந்து போய், அவைகளை மறந்து நாங்கள் அநேக காரியங்களை குறை சொல்லிக் கொண்டு தேவன் கடவுள் எங்கள் வாழ்க்கையில எதுவும் செய்யல என்று சொல்லி நாங்கள் இந்த நாளில் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோமா? பைபிள் சொல்லுகிறது, இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவிற்கு வரும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வாழ்க்கையில நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை துன்பங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை கண்ணீர்கள் அந்த வழியில நடந்த பொழுது எங்கள் துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்றினார். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்காமல் போனோமா? ஒரு நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம், கடவுள் அழைத்தார், அந்த கடவுளுக்கு எல்லாம் தெரியும், என்னை குறித்து தெரியும், ஆகவே அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி ஒருவேளை நாங்கள் அப்படியா இருக்கலாம். ஆனாலும் அன்பானவர்களே, அந்த தேவன் தான் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு,
என்னை பார்த்து கேள், நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி யோசித்து பாருங்க. பைபிள் அநேக உதாரணங்களை சொல்லலாம். கண் இல்லாதவன், அவன் பாருங்க, இயேசு வருகிறார் என்று அறிந்த மாத்திரத்தில் அந்த வழியாய் அவர் கடவுள் தானே, இயேசு அந்த வழியாய் போகிறார், என் கண்ணை திறந்து விடுவார் என்று அவன் சும்மா உட்காரவில்லை. மாறாக இதோ அவன் இயேசுவை கூப்பிட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டானாம். தடுத்தார்கள், ஆனாலும் அவன் நிற்கவில்லை. அவன் கேட்பதை, அவன் இதோ கூவுவதை, அவன் கடவுளை அழைப்பதை அவன் நிறுத்தவில்லை. என்பானது என்று பிள்ளைகளே, அவன் கடவுளை அழைத்தான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவனுடைய குரலுக்கு இயேசு நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு என் சகோதர சகோதரிகளே, ஒரு தனி மனிதனுடைய குரலை கேட்டு இயேசு நின்று உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு அற்புதம் செய்த தேவன் என்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, அது என்னவா இருந்தாலும் இன்றைக்கு என் நாமத்திலே கேள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. மாத்திரமல்ல, இதுவரைக்கும் என் நாமத்தில் கேட்கல, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு என்னிடத்தை கேள் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். 13-14வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போமா? யோவான் 14-13-14 வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். நீங்கள் என் நாமத்தினாலே இயேசு என்ற நாமத்தினாலே கேட்கவில்லை இதுவரைக்கும். இப்பொழுது சொல்லப்படுகிறது, என் நாமத்தினாலே, இயேசு என்னும் நாமத்தினாலே வாசிக்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாய் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அல்லேலூயா. இதோ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரன் பிதாவில் மகிமைப்படும்படியாய் நான் அதை செய்வேன். என் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கவலையோடு, வேதனையோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு இருக்கிறீர்களா? இயேசு என்ற நாமத்தில் பைபிள் சொல்லுகிறது அன்பானவர்களே, வானத்திலும் பூமியிலும் இயேசு என்ற நாமமே இல்லாமல் இந்த உலகத்தில் மனுக்குலம் மீட்கப்பட வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பானவர்களே, அப்படியாக ஏன் அந்த நாமத்துக்கு அத்தனை வல்லமை? ஏன் அந்த நாமத்தில் கேட்க வேண்டும்? யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் அதுக்கு பதில் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிக்கிறார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்னவா? வாசிங்க. சகலமும் அந்த சராசங்களும் எல்லாவற்றையும் இயேசு என்னும் அந்த கர்த்தருடைய நாமத்தின் மூலமாய் வாசிங்க. உண்டாதொன்றும் அவராலே அன்றி ஒன்றும் உண்டாகவில்லை. ஆகவே தான் இயேசுவின் நாமத்திலே நீ கேள் மகனே, நீ கேள் மகளே, உன் வாழ்க்கையிலே உன் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு அவர் உன் வாழ்க்கையில அவர் செய்ய அற்புதங்களை நடப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு சில நேரங்களில் சொல்லுவாங்க, அநேக பழமொழிகள் தமிழில் உண்டு. வெண்ண திரண்டு வரும் பொழுது பானையை உடைத்து போட்ட கதை என்று சொல்லி. அன்பானவர்களே, அப்படித்தான் அநேக நேரங்களில் அநேக நாட்கள் நாங்கள் உறுதியாய், விசுவாசமாய், நம்பிக்கையாய் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தது உண்மைதான். நாங்கள் செய்தது உண்மைதான். ஆண்டவரை பற்றி நாங்கள் பிடித்தது உண்மைதான். ஆனாலும் அன்பானவர்களே, சில நாட்கள், சில காலங்கள் கடக்கும் பொழுது சோர்ந்து போய் நாங்கள் அதை விட்டுவிடும் பொழுது வாழ்க்கையில முழுமையான ஜெயத்தை பெறப்போகாமல் நாங்கள் தவிக்கிறதை இன்றைக்கு காண முடியும். ஆகவே அவரால் தான் எல்லாவற்றையும் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு என்னும் நாமத்துக்காகவே எல்லாம் படைக்கப்பட்டது என்று சொல்லு. ஆகவே என் நாமத்தில் நீங்க எதை கேட்பீர்களோ யோசித்து பாருங்கள். எதை கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? உடனே எங்களை
கடவுள் வந்து சந்தித்து எங்களை பார்த்து கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? கடவுளே, எனக்கு அநேக பணம் கொடுங்க, எனக்கு லட்ச லட்சமாய் பணத்தையும் நகையும், எனக்கு வீடு வாசலும் அதையும் இதையும் நாங்கள் இப்படித்தான் கேட்டுக்கொண்டிருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அந்த இடத்துல சொல்றாரு, நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லி. யோசித்து பாருங்க, ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை மேல நாங்கள் ரொம்ப பிரியமா இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப அன்பா இருக்கிறோம், மிக அவசியம், உண்மைதான். ஆனா அந்த பிள்ளை ரொம்ப அன்பா இருப்பதுனால அது கேட்கிற எல்லாத்தையும் நான் கொடுப்போமா? கத்தி கேட்கிறது, நான் விளையாடும்படிக்காக கொஞ்சம் கத்தி கொடுங்கம்மா, கொஞ்சம் கொடுங்கப்பான்னு சொல்லி உடனே நல்லது மகனே, இதோ நல்ல கூர்மையான கத்திய உனக்கு விளையாட கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம கொடுப்போமா? நான் கொடுப்போமா? இல்லை. அப்படி போலதான் தேவன் எல்லாவற்றும் அறிந்திருக்கிறவர். நாங்கள் அநேக முறை சொல்லுகிறோம், என் வாயில் இருந்து வார்த்தை வருவதற்கு முன்பாக அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், ஆனால் ஏன் கொடுக்கவில்லை? அவர் சொல்லுகிறார், நீ கேள், நான் கொடுக்கிறேன். ஆனால் நீ எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில நான் அதை செய்வேன். என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ அவைகளை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் செய்திருக்கிறோமா? இது இன்றைக்கு எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எதை கேட்டாலும் நான் இதோ பிதா இயேசு நாமத்தில் மகிமைப்படும்படி உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லி. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தை நடத்த, என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறி செல்ல, இன்றைக்கு எத்தனையோ பேர் நீ என் வாழ்க்கையில நான் போட்ட திட்டங்கள், என்னுடைய வழிகள் எல்லாம் பிழையாய் போனது, என் வழியெல்லாம் கோணலாய் மாறிவிட்டது. காரணம் என்ன? என் சுயத்தில், என் பலத்தில் நான் இருந்ததுனால. இது அநேக காரியங்களை சொல்லும் பொழுது அநேக நேரங்களில் இதை சொல்லுவாங்க, என் புத்தியினத்தினால என்னுடைய காரியங்களில் நான் இன்றைக்கு தோல்விகளையும் வேதனையும் கண்ணீரையும் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி என்று சொன்னாலும் பாருங்களேன், எதை கேட்டாலும் கடவுள் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் உனக்கு தேவையானதை கேட்டு இருக்கிறாயா? யோசித்து பாருங்க. அதனால தான் அன்பானவர்களே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வேத வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 312 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், இந்த சாலமோன் ஞானம் என்று சொல்லி வேத பாடத்துல அன்றைக்கு கொடுத்த அந்த ஞானம் இன்று வரைக்கும் பள்ளிக்கூடத்துல சாலமோன் ஞானம் என்று சொல்லி ஒரு பாடம் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு அது தெரியும்? அன்பானவர்களே, அது தேவன் கொடுத்த ஞானம். ஆகவேதான் அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போனாலும் வந்தாலும் அந்த ஞானம் இன்றைக்கு நிலைக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில குடும்பங்களில எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? ஞானம் இல்லாமல் நாங்கள் செய்த காரியங்கள், நாங்கள் வகித்த வகிப்பு, அந்த வழிகள், அதுதான் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறது. வாழ்க்கையில் அன்பானவர்களே, ஞானத்தில் குறைவு இருக்கிறதா? ஏதோ என்னிடத்திற்கு அது மாத்திரமல்ல, அவர் எவ்வளவு கொடுப்பாரா? ஏதோ கொஞ்சமா கொடுப்பாரா? அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். நான் சம்பூர்ணமாக எனக்கு கொடுப்பேன், என்னிடத்துல கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனை குறித்து நாங்கள் வேதத்தில் பார்த்து இன்றைக்கு நாங்கள் ஜெபித்து நாங்கள் கடந்து போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாடுல 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம்
நாங்கள் வாசிப்போம் 5வது வசனத்தை. பக்கம் 426. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் கர்த்தர் ஆகிய தேவன் சாலமோன் என்னும் அந்த மனிதனுக்கு சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி ஒரு சொப்பனத்திலே அவனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை அநேக முறை நாங்கள் வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் தேவன் யாருக்கு தரிசனமானாராம்? அவன் ஒரு ராஜாவா இருக்கிறான். இதோ அவன் தகப்பன் தாவீது உங்களுக்கு தெரியும், அவனுடைய மகன் சாலமோன் இப்பொழுது அந்த ராஜ்யத்தை ஆளும்படி இதோ அவன் ராஜாவா இருக்கிறான். அந்த ராஜாவுக்கு அந்த தேவன் அந்த இடத்துல சொப்பனத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி அதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ அவன் இடத்துல ஆண்டவர் கேட்கிறார். இதோ சாலமோன் கேட்கல, ஆனால் அவன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இதோ சாலமோனே, உன் விருப்பத்தை என்னிடத்தில் சொல், என்னிடத்தில் என்ன என்று நீ கேள், நான் உனக்கு அதை செய்வேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு தரிசனமானார் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ சாலமோனுக்கு அந்த இடத்துல என்ன குறை இருந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன, அவன் ராஜாவா இருக்கிறான், எல்லா ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் ஜனங்களும் அவன் எல்லா பொண்ணும் வைரமும் எல்லா படபலமும் எல்லாம் இருந்திருக்கும். ஒருவேளை அவனுக்கு எதிராக படையெடுத்து நாடுகள் வரும் என்று சொன்னால், ஒருவேளை பாதுகாப்புக்காக படைகளையும் எனக்கு இன்னும் அநேக காரியங்களையும் கடவுளே நீர் கொடுத்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நான் ராஜ்யத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருந்து நான் மற்றும் வாழணும் என்று சொல்லி அவன் எண்ணவில்லை. என்பானவர்களே, நான் தொடர்ந்து அதை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அவன் என்ன கேட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது சுருக்கமா அந்த வசனங்களை முன்பாக வைத்து நாம் கடந்து போகிறோம். வாசிங்க 9வது வசனத்தை வாசிங்க, அங்க உங்களுக்கு வழங்கும். நீங்க தொடர்ந்து வீட்டுல போய் வாசிங்க. ஆனால் 9வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லப்படுகிறது? ஆகையால் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும். சாலமோன் ஆண்டவரை தரிசித்த பிற்பாடு தேவனிடத்துல என்ன கேட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையளிக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருளும். அல்லேலூயா. ஒரு ராஜா கடவுள் அவனுக்கு தரிசனமானார். அவர் கேட்டார், நீ விரும்புகிறதை கேள், நீ என்ன விரும்புகிறாயோ அதை கேள், நான் உனக்கு செய்வேன், நான் தருவேன் என்று சொல்லி. அவன் பாருங்க, தனக்காக அவன் கேட்கவில்லை, தன் குடும்பத்துக்காக கேட்கவில்லை, மாறாக இதோ ஆண்டவரே, ஒரு ஜனங்களை வழிநடத்த என்னை தெரிந்து கொண்டிர, இந்த ராஜ்யத்தை ஆள ராஜாவா வைத்திருக்கிறீரே, அந்த ஜனங்களை நான் நல்வழியில நடத்த, அவர்களை சரியான பாதையில நான் நடத்த, நான் ஞானம் இல்லாதவனாக இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை கொடும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். வாசிங்க, அப்புறமா என்ன சொல்லப்படுகிறது? அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அல்லேலூயா. அந்த இடத்துல அவன் சொல்றான், இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவர், அவர்களை நான் எப்படி நியாயம் விசாரிக்க முடியும்? என்னுடைய சொந்த பலத்தில் ஆகாது, என் அறிவினால் ஆகாது, என்னுடைய ஆண்டவரை முயற்சினால் ஆகாது, உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. அதை அறிந்திருந்த சாலமோன் இதோ இந்த இடத்துல ஆண்டவர்களை ஞானத்தை கேட்டானாம். என்ன நடந்தது தெரியுமா? கீழே இருக்கிற வசனங்களை வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை மெச்சிக்கொண்டு சொல்றாரு, சாலமோனே, நீ கேட்ட ஞானத்தை தருகிறேன், மாத்திரமல்ல நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாராம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இதுதான் மாணவர்களே, என் நாமத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னார். எதை கேட்டாலும்
அதை நான் உனக்கு தருவேன். இதோ சாலமோன் கடவுளுக்கு மகிமையான காரியத்தை அவன் கேட்டான், அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதே காரியத்தை 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்க கேட்போமா? அதே காரியத்தை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? வாசிக்க கேட்போமா? 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். 543வது பக்கத்தில் இருக்கிறது. வாசிங்க. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று. அதே காரியத்தை தான் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த சாலமோனை பார்த்து கேட்டார் என்று சொல்லி, அவனும் இதே காரியத்தை தான் தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அவன் கேட்ட அந்த காரியத்தை தேவன் அருளினார் என்று சொல்லப்படுகிறது. அவன் விரும்புகிறதை செய்கிற தேவனா இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில ஏனோண்டவர் நான் விரும்புகிறதை, நான் விரும்பினதை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறது, ஏன் நடக்காமல் இருக்கிறது, ஏன் இது வாய்க்காமல் இருக்கிறது? இதோ இந்த நாளிலே உங்களை கேள்வி எழுப்பி பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில அதற்கு ஒரு பதிலை நீங்க தாங்க என்று சொல்லி தேவனிடத்தில் நீங்க கேட்பீங்க என்று சொன்னால், அது நடந்ததுக்கு அவங்க ஒரு காரியம் செய்தான். என்ன தெரியுமா? 2 நாளாகமும் 1 அந்த 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. அங்கே சாலமோன் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டார். அவன் பலியிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லு அல்லேலூயா. அவன் பலியிட்டான், கர்த்தருக்கு பலியிட்டான். கர்த்தர் கேட்டாரா? இல்லை. ஆனால் மாணவர்களே, அவன் கர்த்தருக்கு பலியிட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. இது நிமித்தம் தான் சாலமோன் இதயத்தை ஆண்டவர் பார்த்தார். நீ விரும்புகிறதை கேள், நீ தாறுமாறான தேவையில்லாததை நீ என்ன பண்ண மாட்ட, கேட்க மாட்டாய். ஆகவே அம்மா என்ற பிள்ளைகளை இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில நாங்கள் எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், எதிர்ப்புமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம், எவைகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இதோ சாலமோன் வாழ்க்கையில இதோ ஆண்டவர் கேட்டதையும் அவன் கேட்காததையும் இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று அதை பார்க்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் இதோ பலிகளை கர்த்தரை மகிமைப்படுத்தினானா. இன்றைக்கு அன்பானவர்களே, நாங்கள் புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற எனக்கு அன்பு சகோதரிகளே, நாங்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு என்ன கொடுக்க முடியும்? இந்த மாதிரி ஆடு மாடுகளை போய் பலியிட சொன்னாரா? இல்லை. மாறாக இன்றைக்கு என்ன பலி கொடுக்க வேண்டுமா? என்ன பலி? ஸ்தோத்திர பலி. அதிலே சத்தம் வர மாட்டேங்குது. எத்தனை பேர் நீங்கள் ஆராதனையில் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஸ்தோத்தரிக்கிறீங்க? கேள்வி எழுப்பி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை காண்பீங்க. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தயவு செய்து உங்களை ஆராய்ந்து பார்க்க கர்த்தரிடத்தில் நீங்கள் இதோ ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உன் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, மாத்திரமல்ல, சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நடக்காததற்கு இன்னும் காரியங்கள் இருக்கிறது. அதுல ஒரு சில காரியத்தை மாற்றம் பார்த்து ஜெபம் பண்ணி நாம் கடந்து போவோம். உபாகமம் நாங்கள் எடுத்த 26வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமத்துல நாங்கள் 26ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போமா? 26:10 வாசிப்போம் சீக்கிரமா. 255வது பக்கத்தில் இருக்கிறது. உபாகமம் 26:10 வாசிங்க. இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தில் உள்ள கனிகளின் முதல் பலனை கொண்டு
சன்னதியில் பணிந்து. பாருங்களேன், இங்க என்ன சொல்லப்படுகிறது? இந்த வசனம் சொல்லுகிறது, என் முதற் பலனான இதுவோ அந்த எல்லாவற்றையும் நான் எங்கே கொண்டு வந்தனா, கர்த்தருடைய சன்னதியிலே அவர் சமூகத்திலே கொண்டு வந்து அவன் பணிந்து கொண்டான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், முதற் பலன் யாருடையதான்? அது யாருக்குடையது? அது தேவனுக்குடையது. நாங்க செய்யறோமா? கேள்வி எழுப்பி பாருங்க. அன்னால் வாழ்க்கையில குறை வந்தது உண்மைதான், அவள் அழுதான் உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வல்லமை விளைவிட்டு அவனுக்கு ஆண்டவர் இதோ கேட்ட ஒன்று மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகளை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவள் கர்த்தரை மறந்து போனாளா? அவள் விட்டு போனாளா? அவள் பொருத்தனை செய்ததை விட்டு போனாளா? யோசித்து பாருங்கள் கேட்ட பிள்ளைகளே. இதோ அவள் சொன்னது போல சாமுவேலை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாள். நாங்கள் செய்யறோமா? நாங்கள் கொடுக்கிறோமா? கர்த்தருக்காக நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க. என்னது வாசிங்க? 12வது வசனத்தை வாசிங்க. போதும், 12 வாசிங்க. தசமபாகம் செலுத்தும் செலுத்தவும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10ல் 1 எடுத்து, உன் வரத்தில் எல்லாம் 10ல் 1 எடுத்து, லேவியனோ பரதேசியோ திக்கற்ற பிள்ளையோ விதவையோ உன் வாசல்களிலே புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, மல்கியாவில் நீங்கள் எதில் வஞ்சிக்கிறீர்கள்? கர்த்தருக்கு கொடுப்பதில் அல்லவா என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? என் வாழ்க்கையில் இப்போ தெரியுதா? என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். அது பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய, நாங்கள் ஒப்பு கொடுத்ததை நான் செய்திருக்கிறோமா? மறந்து போயிருக்கிறோமா? உனக்கு முடியவில்லை என்று சொன்னால் நீ நேர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளும் காரியத்தை நம்பி இல்லை. ஆனால் அன்பானவர்களே, உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்ததிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முதன்மான எல்லாவற்றையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை இந்த இடத்துல எழுதியிருக்கிறது, நான் சொல்லல, 10ல் 1 பங்கு நீ கர்த்தருக்கு கொடு. அது மாத்திரமல்ல, பணம் மாத்திரமல்ல, உன்னுடைய எல்லாவற்றையும், உன் நேரத்தையும், உன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு முதலிடத்தை நீ கொடுப்பாய் என்று சொன்னால் நீ விரும்பினதை கடவுள் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இப்பொழுது விளங்குகிறதா ஏன் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை, ஏன் கலங்குகிறா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஆகவே அன்பான என் சகோதர சகோதரி, இன்றைக்கு தேவனிடத்தில் நாங்கள் பொருத்தனை பண்ணினதை தயவு செய்து இன்றைக்கு என் வாழ்க்கையில் நிறைவேற்ற நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் ஒரு வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அற்புதமானவராக இருக்கிறார். மாத்திரமல்ல அன்பானவர்களே, புதிய ஏற்பாடில் நாங்கள் பார்க்கும் பொழுது 10ல் 1 பங்கு என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாடில் முழுமையாகவே நாங்கள் என்ன பண்ணோமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுங்களாங்க, கோல்கேட் பேஸ்ட் இருக்கு தெரியுமா? கோல்கேட் பேஸ்ட் அந்த நிறுவனம், அது ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு அநேக ஆண்டுகளுக்கு புள்ளி விவரம் இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு. அப்பொழுது எனக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நிறுவனம் அவங்களுடைய சம்பாதியத்தில் எவ்வளவு பங்கு கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 75 பகுதியே என்னதான் தேவனுக்கு கொடுப்பாங்க. கோல்கேட் நிறுவனம். யோசித்துப்பார், 10ல் 1 பங்கு நான் செய்கிறோமா, கொடுக்கிறோமா என்று யோசித்துப்பார். தேவனுக்காக, தேவராஜ்யத்தை கட்டுப்படிக்காக இந்த நாளில் அன்பானவர்களே, ஒருவேளை நான் குறைவில்லாமல் இருக்கிறேன், எனக்கே பற்றாக்குறையா இருக்கிறது என்று நீங்கள் அங்கலாக்கிறீர்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி இருந்த ஐயோ எலியாய் போன மாத்திரத்தான் சாரிபாத் வீட்டில் வாழ்க்கையில குறைவை கர்த்தர் என்ன பண்ணாராம்? நிறைவாய் மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மென்மே
உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, நீங்க அப்படி செய்வீங்க என்று சொன்னா என்ன நடக்கிறதா? லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? பக்கம் 87. கொடுங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்களே, கடவுள் சொல்றாரு, கொடுப்பா அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். நிறைய நேரத்தில் நாங்க என்ன சொல்றோம்? கடவுளே முதல் நீங்க கொடுங்க, நான் என்னது உங்களுக்கு அப்புறமா கொடுக்கிறேன் என்று சொல்லி. உண்மை அன்பானவர்களே, கடவுள் முதல் கொடுத்தாக்கா பின்பு மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கடவுள் என்ன பண்ணுவான்? ஏமாற்றி கட்டாயமாக செய்வான். அது தேவன் அறிந்திருக்கிறார். அதனால தான் கர்த்தாவே எனக்கு அற்புதம் செய்யுங்க, அப்புறமா செய்யறேன் அப்படி அல்ல. நீ உன்னை முதலாவது கொடு. நீ கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? வாசிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. என்னதான் வடிவா வாசிங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உன் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்களா? எனக்கு அன்பான சகோதரிகளே, இதோ எந்த அளவில் நீங்கள் எல்லாவற்றிலும், மீண்டும் சொல்லுகிறேன், அது பணமாற்றம் அல்ல. உடைய நேரத்திலிருந்து உடைய காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் எவ்வளவாய் நீங்கள் செய்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. ஒருவேளை நீங்க நினைப்பீங்க, கடவுள் என்ன சுயநலவாதியா, நீங்க கொடுத்தாதான் நான் அதை செய்வேன் என்று சொல்லி. இல்லை அம்மானவர்களே, அப்படி அல்ல. உன்னிடத்தில் ஏதோ ஒன்று ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அந்த பிரசங்கம் முடிந்த பிற்பாடு 3 நாள் பசியாய் அவர்கள் போவார்கள் என்று, அவர்கள் பசிக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னாங்க, காரணங்களை சொன்னாங்க. ஐயோ, இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பணமாகும், எங்கிருந்து இங்கு கிடைக்கும், அவங்களை அனுப்பிவிடுங்க, அவங்க போய் அந்த இடத்துல பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி. ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உங்களிடத்தில் இப்பொழுது என்ன இருக்கிறது என்று கேட்டார். என்ன கேட்டாரு? இப்பொழுது என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? அங்க ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒரு சின்ன பையன் இடத்துல அந்த இடத்துல அப்பமும் மீனும் இருந்தது என்று சொல்லி அதை ஆண்டவர் வாங்கி இதோ ஆசீர்வதித்து அது பெருகி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? அதை கொடு மகனே, அது கொடு மகனே. கர்த்தரிடத்துல ஒப்புவி. உன் வாழ்க்கையில இதோ கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்தும்படி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருடைய நாமத்துல எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுப்போமா? தயவு செய்தால் மாணவர்களே, இது இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்காமல் எங்களுடைய காரியங்களில் இருக்கிறோமோ அவைகளை இன்றைக்கு தேவனிடத்தில் நாங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் எங்களை அமைக்கி குலுக்கி எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர். அவர் அள்ளி கொடுக்கிற கடவுள் அல்லங்க, அவர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அவர் அள்ளி தருகிறவர். அவர் ஆசீர்வாதங்களை பெருக செய்கிறவர் அன்பானவர்களே. ஆகவே இதோ இந்த நாளைய வாழ்க்கையில ஒருவேளை என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாக்கிறீர்களா? இதோ ஆண்டவர் உன் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு காரியத்தை வைக்கிறார். அவர் சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆனால் கடவுள் இன்றைக்கு நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்ன அது தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போமா? சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:26வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. என் மகனே, மகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், இதோ அன்பான சகோதரிகளே, இதோ இந்த நாளில் ஒருவேளை நான் முன்பே சொன்னது போல ஒன்றுமில்லையா? இதோ கடவுள் சொல்லுகிறார். இதோ இந்த நாளில் அவர் வந்து உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, வாசிங்க. உன் இதயத்தை எனக்கு தா. ஹலோ, கடவுள் என்ன சொல்றாரு? உன் இதயத்தை எனக்கு தா. எல்லா
உன்னை என்னை பார்த்து சொல்லுகிறார், உன் இதயத்தை எனக்கு தா, என்னிடத்துல தா என்று சொல்லி. அப்பொழுது என்ன நடக்குமா? உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அல்லேலூயா. நாங்கள் யாரை நோக்கி கொண்டு இருக்கிறோம்? யாரை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? வாழ்க்கையில மனம் திரும்புவோமா? கர்த்தரிடத்துல முழுமையா எங்களை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் இருப்பா, என் இதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாய், என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என்னுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே மகிமைப்படுத்த என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில இதோ இரட்டிப்பான மகிமையான ஆசீர்வாதங்களை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரு தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் இருந்தார்களாம். அந்த பிள்ளைகளை அந்த தகப்பன் அருமையால் ஒழுக்கத்தோடு வளர்த்தாராம். இதோ நாட்கள் கடந்த போது அந்த தகப்பனுடைய பிறந்த நாள் ஒன்று வந்ததாம். அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாம் அநேக மாதங்களுக்கு முன்பாகவே தன் தகப்பனை இதோ அவ்வளவாய் கனம் பண்ண அந்த தகப்பனை இதோ கனப்படுத்தும்படியா அவர் எப்படியா எங்களை வளர்த்தாரே, எப்படியா எங்களை நடத்தினாரே, எத்தனையோ காரியங்களை எங்களுக்காக பாடுகளை சகித்தாரே, எங்களுக்காக அவர் எல்லாவற்றும் செய்தாரே என்று சொல்லி அந்த பிள்ளைகள் தன் தகப்பனுடைய பிறந்த நாளுக்காக எல்லாவற்றிலும் அவர்களுக்கு இதோ கொடுக்கப்பட்ட அந்த பணங்களை வைத்து சேகரித்து தன் தகப்பனுக்கு பரிசு பொருளை வாங்கி கொடுப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் வாங்கி ஆயத்தமாய் வைத்து அந்த நாள் வந்ததாம். அந்த இடத்துல அந்த பிறந்த நாள் கொண்டாடினார்களாம். இதோ இந்த வேளையில் அந்த தகப்பன் இடத்துல நிற்கும் பொழுது அந்த பெரிய மகள் வந்தாலாம். தகப்பனை இதோ அவளுக்கு வாழ்த்து சொல்லி அவளை பரிசு கொடுத்தாலாம். இதோ அப்படியாக 4 பிள்ளைகளும் அந்த இடத்துல வந்து அந்த தகப்பனை இதோ சந்தோஷப்படுத்தும்படி அந்த பரிசு பொருட்களை கொடுத்து இதோ அந்த தகப்பனுடைய அந்த பிறந்த நாளில் கலந்து கொண்டார்களாம். ஆனால் கடைசியாக ஒரு குட்டி மகள் ஒன்று இருந்தாலாம். அந்த மகளோ இவைகளை பார்க்கும் பொழுதோ என்ன இது நடக்கிறது, எல்லாரும் என் தகப்பனுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒன்று செய்கிறார்கள். அந்த தகப்பனும் சந்தோஷமாக வாங்கி அவர்களை முத்தமிடுகிறார். ஆனால் என்னிடத்திலோ எதுவும் இல்லையே. காரணம், அது சின்ன பிள்ளை, அதுக்கு தெரியவில்லை சேமித்து வைத்து தகப்பனுக்கு ஏதாவது நாங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த இடத்துல அந்த மகள் உள்ளம் உடைந்தவளாய் அவர்களை பார்த்த பொழுது அந்த உள்ளம் உடைந்து என் தகப்பனுக்கு நான் என்ன கொடுப்பேன், நான் என்னத்தை செலுத்துவேன், என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒன்று நினைத்தாலாம். அவள் உள்ள ஓடி போய் ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு வந்தாலும் அந்த தகப்பன் மத்தியில வந்து நின்று, அப்பா இதோ இந்த வேலையில அக்கா எல்லாரும் உங்களுக்கு பரிசு பொருள் கொடுத்தார்கள், ஆனால் எனக்கு உங்களுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை. ஆனால் அப்பா இன்றைக்கு ஒன்று இருக்கிறது என்னிடத்துல, நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன், அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த தட்டுல அந்த மகள் போய் உட்கார்ந்து கொண்டாலும். உட்கார்ந்து கொண்டு, அப்பா என்னிடத்துல எதுவும் இல்லை, நான் தான் இருக்கிறேன், என்னையே நான் தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த தகப்பனிடத்துல அந்த பிள்ளை அதை கொடுக்கும்போது அந்த தகப்பன் தன் மற்ற பிள்ளைகளை வாழ்த்தினதை காட்டிலும் அந்த பிள்ளையை அப்படியே தூக்கி தன் மார்பில் அணைத்து தன் முத்தம் விட்டு அந்த மகளை ஆசீர்வதித்தாராம். அதுபோல எனக்கு அன்பான என் சகோதரிகளே, இன்றைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே என்னை நான் தருகிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். இதோ அந்த தேவன் உன்னிடத்துல இதோ ஒரு காரியத்தை முன்வைக்கிறார், உன் இதயத்தை எனக்கு கொடு என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே தேவனிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் செபித்து நாங்கள் திருவிருந்துக்கு ஆயத்தமாக போகிறோம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு நிமிடம் கேட்ட வார்த்தைக்கு எல்லாரும் ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் 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 தயவு செய்து யாரும் இந்த நாளிலே இது வெறுமையா இருக்காதபடிக்கு ஒரு வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் தரும்படிக்காக ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான
பிள்ளைகள் தங்களே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற இதோ இந்த நாளில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை இருக்கிறவனமாய் நீ ஏற்றுக்கொள்வீராக, அவர் வாழ்வை மாற்றுவீராக, மனம் திரும்புதலை நீ தருவீராக, மேன்மையானதை அவர்கள் நாடி உமக்காக வாழ உதவி செய்வீராக. துதி ஸ்தோத்திர கன மகிமை இயேசு ராஜாவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.